ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? தென்னாலி அப்படிங்கிற ஊரில் ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். ரொம்பவே சுட்டித்தனமாக, அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய ஒரு திறன் மிக்க ஒருவராகவும் இருந்தார். விஜயநகர பேரரசு அப்படின்னு இவங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு நகரம். அங்கே கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு அரசர் சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அவரோட ஆட்சியில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருந்தது. இந்த ராமன் அப்படிங்கிறவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த அரசரை போய் சந்திக்கணும், அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டான். ஒரு முடிவும் செய்கிறான். நம்ம எப்படியாவது போய் கிருஷ்ணதேவராயர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடணும், அவர் கூடயே இருக்கணும், நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறான். அதனால் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறான் விஜயநகரத்தை நோக்கி. அப்படி அவன் போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு குருவும் சிஷியனும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவன் வணக்கம் சொல்கிறான். குருவே, நான் இந்த நாட்டு அரசரை பார்க்கணும், எனக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அரசரையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியுமா? நான் எவ்வளோ பெரிய பண்டிதர் தெரியுமா? எல்லாராலையும் அவரை பார்க்க முடியாது அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. ஒரே ஒரு முறை நீங்கள் அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிரியம் அரசரை ஒரு முறை சந்திக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு மீண்டும் தன்னோட விருப்பத்தை சொல்லுறான் ராமன். நாளைக்கு நகரத்துக்குள்ளே வந்து என்னைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருதேவரும் அவனோட சிஷியனும் போகிறாங்க. ராமனும் அப்படியே நகர்ந்து போகிறான் அந்த இடத்த விட்டு. அடுத்த நாள் நகரத்துக்குள்ளே போகிறான். இவன் வரதை பார்த்துட்டு குருதேவர் தன்னோட சிஷியனை கூப்பிட்டு அரசரை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரியே அந்த சிஷியனும் வந்து இவங்கிட்ட சொல்கிறான். இல்லை, என்ன குருதேவர் தான் வர சொன்னார் அப்படின்னு ராமன் சொல்கிறான். குருதேவர் தாயா உன்னை போகவும் சொன்னார், போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யன் போயிடுறான். ராமனுக்கு ஒன்றும் புரியலை. எதனால் வர சொன்னார், இப்போ எதனால் போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் குளக்கரை ஓரமாக போயிட்டுருக்கான். அங்கே குருதேவரும் சிஷியனும் அந்த குளத்தில் நீராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட துணிகளை எல்லாம் இவன் எடுத்துகிட்டு ஒரு மரத்தில் போய் உட்கார்ந்துடுறான். இதை கவனித்த குருதேவர், என்னோட துணிகளை எல்லாம் எதுக்கு எடுத்த குடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியா இருந்தால் நீங்கள் உங்களோட தோள் மேலே சுமந்துக்கிட்டு என்னை அரசரவைக்கு கூட்டிகிட்டு போகணும், அப்படின்னா தான் நான் இந்த துணியெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ராமன் ஒரு கண்டிஷன் போடுறான். குருதேவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. குளக்கரைக்கு வந்து தன்னோட துணிமணிகளெல்லாம் வாங்கி உடுத்திக்கிட்டு ராமனை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அரசவையை நோக்கி நடக்கிறாரு. வழியில் எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா குருதேவரே இப்படி இவரை தூக்கிட்டு போகிறாரு, யாராக இருக்கும்? வழியில் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அரசரும் மாடத்திலிருந்து பார்க்குறாரு. யார் இது குருதேவர் தோல்லையே உட்காந்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு காவலாளியை கூப்பிடுறாரு. அந்த காவலாளியும் வந்து நிற்கிறான். அரசே, உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி. யாரப்பா நீ, புதுசாக இருக்கியே அப்படின்னு அரசர் கேட்குறாரு. நான் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அரசே அப்படின்னு அந்த பணியாளும் சொல்கிறான். சரி, அங்கே பாரு வீரனே, அங்கே பாரு, அந்த தோல் மேலே உட்காந்துட்டு வர ஆளை போய் 4 சாத்தி இங்கே இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த வீரனும் வேக வேகமாக போகிறான். இதை அங்கேருந்தே கவனிச்சிட்டு இருந்த தென்னாலிராமன், அரசர் ஏதோ உத்தரவு போட்டிருக்காரு, வீரன் கோபமாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு, குருதேவரே, இப்போ நான் உங்களை தோளில் சுமக்கட்டுமா? இவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்தீங்கள, இப்போ நான் உங்களை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவரை தன்னோட தோளில் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அரசர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்த வீரன் ராமனோட தோல் மேலே உட்காந்துருக்கிற குருதேவரை போட்டு அடி வெளுத்துட்டான்.
குருதேவருக்கு அடி தாங்க முடியல. என்னை விடு என்னை விடுன்னு சொல்லி ஒரே சத்தம் போடுறாரு. ஆனாலும் அந்த காவலாளி விடுறதா இல்லை. நல்லா போட்டு அடிச்சிட்றான். அரண்மனைக்கு எல்லாரும் போகிறாங்க. அரசர் முன்னால் போய் நிற்கிறாங்க. யாரப்பா நீ? என்ன காரியம் பண்ணியிருக்க? எதுக்காக நீ குருதேவர்கிட்ட இப்படி வம்பு பண்ணுன அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாரு. அரசே, என்னுடைய பெயர் ராமன். நான் தெனாலிங்கிற ஊர்லேருந்து வரேன். உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. குருதேவரை வழியில் பார்த்து உங்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும்படி சொன்னேன். அவரும் சரின்னு சொன்னார். ஆனாலும் என்னவோ தெரியல, என்னை கூட்டிகிட்டே வரல. உங்களை பார்க்கணுங்கிற ஆவலில் நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அரசே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் ராமன். அப்போ தான் அரசருக்கு தெரியுது, எவ்வளவு புத்திசாலியாக இருந்தால் இப்படி ஒரு பிளான் பண்ணி இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, தெனாலிராமா அப்படின்னு சொல்லி ராமனுடைய ஊர் பேரையும் சேர்த்து அழைக்கிறாரு அரசர். அன்னையிலிருந்து தெனாலிராமன் அரசருக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு புலவரா, ஒரு கவிஞரா, ஒரு விகட கவியா, ஆலோசகரா அந்த அரசவையிலேயே தங்குறாரு. என்ன குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? புத்திசாலித்தனமாக யோசித்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே நமக்கான சிறப்பு உண்டு, தனி இடமும் உண்டு. சரிதானா குட்டீஸ்? அடுத்த கதையில் சந்திக்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கு தட்டி விடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.